பிள்ளையாரப்பா, நான் வேண்டதை நல்லபடியா நடத்தி கொடுத்தேன்னா உன் கோயிலுக்கு 1001 தேங்காய் உடைக்கிறேன்னு நிறைய படத்துல இந்த டயலாக நீங்க கேட்டிருப்பீங்க. 1001 தேங்காய், அது என்ன 1001 தேங்காய்? ஏன் 999 தேங்காய் உடைச்சா விநாயகர் ஏத்துக்க மாட்டாரா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பா. விநாயகருக்கும் இந்த 1001 தேங்காய்க்கு நடுவில் இருக்கிற அந்த தொடர்பு தான் என்ன? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு கூடசன்கிற ஒரு அசுரனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். யார் அந்த கூடசன்? அசுர குலத்து பொண்ணுக்கு ஆண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. குழந்தை பிறந்த 1-2 வருஷத்துல பெத்த மகராசி பாவ இறந்து போயிடுறா. பிறந்த குழந்தைக்கு அப்பா இன்னாருதான்னு சொல்லாமையே அந்த மகராசி இறந்து போயிடுறா. இவனுக்கு அப்பா யாருங்கிறது தெரியாது. இப்படி அப்பம்பேரு தெரியாதவனுக்கு கூடசன் அப்படின்னு சுத்தமான தமிழ்ல பெயருண்டு. அப்பம்பேர் தெரியாதவனே அப்படிங்கறத அந்த காலத்துல கூடசன் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இவனுக்கு பேரும் அதுதான், கூடசன். இப்படி கூடசன்ங்கிற பேர்ல அவனை கூப்பிடுறத அவன் சுத்தமா விரும்பல. அப்பம்பேரு தெரியாதவனேன்னு கூப்பிடுற எல்லாரு கூடயும் அவன் கோவப்பட்டான், சண்டை போட்டான். இருந்தாலும் அந்த பேரு தான் அவனுக்கு நிலைக்குது. தனக்கு ஏற்பட்ட இந்த அவ பெயருக்கு காரணமானவனை கொல்லணும் அப்படின்னு அந்த அசுரன் நினைக்கிறான். அதற்காக தன்னோட உடல் வலிமையை அதிகமாக்கணுங்கிற எண்ணத்துல ஏகப்பட்ட ட்ரைனிங்லயும் ஈடுபடுறான். உயிர் வளர்த்தான், இப்போ உடல் வளர்த்தான். அதுக்கப்புறம் வளர்த்து வச்சிருக்கிற இந்த உயிரையும் உடலையும் நிலைச்சு இருக்கணும்னு ஆசைப்படுறான். அழியாமல் இருக்க வைக்கணும்னு இப்போ ஆசை வந்துருச்சு அந்த அசுரனுக்கு. அதற்காக பிரம்மதேவரை நோக்கி கடுமையா தவமும் புரிய ஆரம்பிக்கிறான். இதுல சந்தோஷம் அடைந்த நம்ம பிரம்மதேவர் அவனுக்கு காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிறார். தான் விரும்புற நேரத்துல தன்னோட உடல் வலிமையான பாறையாக மாறணும். எனக்கு எப்போதும் நேரடியாக அழிவு நேரக்கூடாது. என்ன அழிக்க நினைக்கக்கூடிய ஆயுதம் பல துண்டுகளாக உடைந்து சிதறி போகணும். 1000 முறை முயற்சி பண்ணாலும் அவர்கள் தோல்வியே தழுவணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு வரத்தை கேட்கிறான். எப்படி? தான் விரும்புற நேரத்துல தன்னோட உடலு வலிமையான பாறையா மாறணுமா? எனக்கு எப்போதும் நேரடியாக அழிவு ஏற்படக்கூடாதா? என்ன அழிக்க நினைக்கிற அந்த ஆயுதம், அந்த பொருள் பல துண்டுகளாக உடைந்து சிதறி போகணுமா? 1000 முறை முயற்சி பண்ணாலும் அவர்கள் தோல்வியவே தழுவணுமா? இப்படி ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்கிறான். பிரம்மாவும் வரத்தை வாரி அழித்து விட்டு மறைஞ்சு போயிடுறாரு. கேட்ட வரம் கிடைத்ததால அவனுக்கும் சந்தோஷம். ஆனாலும் இத்தனையும் அவன் எதற்காக செய்கிறான்? அப்பம்பேரு தெரியாதவனேங்கிற இந்த பேருக்கு சொந்தக்காரனான இவன் தன் அப்பன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, உன்னாலதான்டா எனக்கு இந்த கெட்ட பேரு வந்தது அப்படின்னு அப்பாவை பழி வாங்கணும். ஆனா பெத்தவன் பேரு தான் இவனுக்கு தெரியாதே. தன் பிறப்புக்கும் அவ பெயருக்கும் காரணமான அப்பா யாருங்கிறது தெரியாத அவனுக்கு ஆம்பளைங்களை யாரை கண்டாலும் கோபம் ஏற்படுது. ரொம்ப தூரத்துல இந்த அசுரன் வருவதை பார்த்தாலே ஆண்கள் எல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடி ஒளிய ஆரம்பிச்சாங்க, பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அதுலயும் ஒருத்தன் சிக்கிட்டான். அசுரங்கிட்ட அடி வாங்குற அந்த ஒருத்தன் காட்டுல கடுமையா தவம் புரியக்கூடிய முனிவர்களுக்கு முக்காலமும் தெரியும். அவங்க கிட்ட போய் கேட்டா உன் அப்ப யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்னு அடி தாங்காம வளர்றான். இந்த பையனும் சரி பொழைச்சு போனவனை விட்டுவிட்டு காட்டுக்குள்ள வாழக்கூடிய முனிவர்களை தேடி போறாரு. அங்க போய் பார்த்தா முனிவர்கள் கடுமையான தவத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. தவத்தை கலைக்க கூடாதுங்கிறது இவனுக்கு தெரியும். இருந்தாலும் நம்மள யாரை என்ன பண்ணிட முடியுங்கிற மெதப்புல முனிவர்களோட தவத்தை கலைத்து என் அப்ப யாரு சொல்லு அப்படின்னு மிரட்டி கேட்கிறான். பதில் சொல்லாத முனிவர்களை தாக்கி காயப்படுத்துறான். இவங்கிட்ட அடி வாங்கி தாங்க முடியாத பல முனிவர்களோ காட்டை விட்டு வெளியேறி காசிப ரிஷி கிட்ட போய் சரணடைறாங்க. காசிப ரிஷி யாருன்னு உங்களுக்கு தெரியுமே, சிவனோட பரம பக்தர் முனிவர். அவரோட பொண்டாட்டி பேரு அதித்தி. காசிப ரிஷியோட பொண்டாட்டி அதித்தியோட வேண்டுதலுக்கு இணங்க விநாயகரே அவர்களுக்கு மகனாக பிறந்திருந்தார். அப்போ விநாயகரோட பேரு மதோர்கடன். மதோர்கடன்கிற பேருல அங்கேயே பிறந்து வளர்ந்து வந்தார். ஒரு முனிவனுக்கு தெரிய வேண்டிய எல்லாத்தையுமே மக மதோர்கடனுக்கு காசிப ரிஷி கத்து கொடுத்து வளர்க்கிறாரு. வேள்வி செய்யறதுல மிகச் சிறந்தவனாக மதோர்கடன் வளர்ந்து வர்றான். இந்த நிலைமையில காசி நாட்டு மன்னன் தன்னோட மகன் திருமணத்தை நடத்தி தரும்படி காசிப ரிஷி கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாரு. ஆனா பாவம் நம்ம காசிப ரிஷியோ சாதுர்மாசிய விரதத்தை அந்த காலகட்டத்துல மேற்கொண்டு இருக்கிறதுனால தனக்கு பதிலா தன்னோட பையன் மதோர்கடனை அனுப்பி வைக்கிறதா காசிப ரிஷி சொல்றாரு. மன்னருக்கும் சந்தோஷம். நல்லதுன்னு சொல்லிட்டு திரும்ப காசிக்கே திரும்பி போயிடுறாப்ல. இப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது யாரு? நம்ம விநாயகர். இந்த ஜென்மத்துல அவரோட பேர் என்ன? மதோர்கடன். காசிக்கு புறப்பட்டு போறார். இடையில வந்து நிக்கிறான் நம்ம கூடசன், அப்பன் பேரு தெரியாத அசுரன். முக்காலமும் தெரிந்த முனிவனே என் அப்பன் யார் சொல் அப்படின்னு சொல்லி விநாயகரோட பயணத்தை தடுக்கிறான். பதில் ஏதும் சொல்லாம அவனை ஏற இறக்க பார்த்துட்டு ஒரு தள்ளி விட்டு விநாயகர் முன்னேறி போறார். கோபப்படந்த படும் சினம் கொண்ட நம்ம கூடசனோ விநாயகரையே தாக்க முற்படுகிறான். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகல. இதனால அவனோட கோபம் தான் அதிகமாயிட்டே போச்சு. அப்போ நம்ம மதோர்கடன் காசி நாட்டு மன்னரோட மகனோட திருமணத்தை நடத்தி வைக்க நான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன். உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல, நேரமும் இல்ல. திருமணத்தை முடித்த பின்பு திரும்பி வரும்போது பதில் தெரிந்தால் சொல்கிறேன் அப்படிங்கிறார். என் கேள்விக்கான பதில் கிடைக்காம
முடியாம நானும் விடமாட்டேங்கிறான் அந்த கூடசன் அசுரன். கோபமடைந்த விநாயகரோ அவனை பலமா பின்னாடி தள்ளுறாரு. எதிர்பாராத விதமா கீழே விழுந்த கூடசனோ அப்படியே மயக்கி போயிடுறான், மயக்கம் அடைஞ்சிடறான். இந்த பக்கம் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் நினைச்சிருந்தா கொண்டு இருக்கலாம். அப்படி எதுவும் செய்யாம நம்ம விநாயகர் காசிக்கு வேகமா புறப்பட்டு போறார். காசி நாட்டு மன்னரோ அரண்மனை வாசல்லையே இவரை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கிறார். இவர் வந்ததும் வாங்கோ வாங்கோன்னு வரவேற்கிறார். அந்நேரத்துல மயக்கம் தெளிஞ்ச நம்ம கூடசனோ காசிக்கு வரான். மயக்கம் தெளிஞ்சதும் காசிக்கு இவங்களை தேடி புறப்பட்டு வரான். பிரம்மதேவர் கிட்ட வாங்கின அந்த வரத்தை பயன்படுத்தி பாறையா உருமாறி அரண்மனை வாசலை அடைச்சு வச்சிடறான் இந்த கூடசன். பாறை எப்படா இங்க வந்துச்சுன்னு தெரியாம மக்கள் எல்லாம் குழம்பி போறாங்க. பாறையாக நின்னு வாசலை மறைப்பவன் அசுரனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா அது நம்ம அசுரன் கூடசனா தான் இருக்கணும்னு விநாயகர் நம்ம மதோர்கடன் புரிஞ்சுக்கிறார். மன்னரே, உங்க மகனோட கல்யாணத்துல ஒரு சின்ன தடை ஏற்பட்டு இருக்குது. அதை போக்குவதற்கு 1001 தேங்காய நீங்க கொண்டு வரணும்னு கூப்பிடுறார். கேட்கிறார், எத்தனை தேங்காய் வேணும்? 1001 தேங்காய் வேணும்னு கேட்கிறார். மன்னரும் சரிப்பா 1001 தேங்காவை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. தேங்காய்களும் வந்து சேர்ந்தாச்சு. மதோர்கடன் நம்ம விநாயகர் தேங்காயை ஒவ்வொன்னா எடுத்து தன்னோட வேலைக்கு இடையூறாக இருக்கிற அந்த பாறையின் மீது எரிய ஆரம்பிக்கிறார். சிதறு தேங்காய் மாதிரி பாறை மேல பட்டதும் தேங்காய் உடைஞ்சு பல துண்டுகளாக அப்படியே சிதறுது. பாறை உருவத்தில் இருக்கிற கூடசன் அசுரனும் இந்த தாக்குதலால ஏற்படக்கூடிய அந்த வலியையெல்லாம் பொறுத்துக்கிறான். பிரம்மர் கொடுத்த வரத்தின்படி 1000 முறை எப்பொருளை கொண்டு தாக்கினாலும் தன் உடலுக்கோ உயிருக்கோ அழிவு வர போவது இல்லை. தேங்காய் நம்மள என்ன செஞ்சு விடும் அப்படிங்கிற மிதப்பு இவனுக்கு. அமைதியாவே இருந்துட்டான், பாறையாவே இருந்துட்டான். 1000 தேங்காய்களை உடைத்து 1001வது தேங்காவை பாறை மீது எரிந்த போது பாறை உருமாறி கூடசனோட உண்மையான உருவத்துக்கு வெளியில வந்துருச்சு. அந்நேரமா பார்த்து பூமி பிளந்து அசுரன் பூமிக்குள்ள போக அந்த பிளவு தானா முடிக்குது. அசுரனும் அழிந்து போனான். இந்த பைபிள்ல கேட்ட வரம் என்ன? தான் விரும்புற நேரத்துல தன்னோட உடலு வலிமையான பாறையாக, எப்படி வலிமையான பாறையாக மாறணும்னு வரம் கேட்டான். சொன்னபடி வலிமையான பாறையா மாறவும் செஞ்சான். ரைட்டு. எனக்கு எப்போதும் நேரடியாக அழிவு ஏற்படக்கூடாதுன்னு சொன்னேன். அதனாலதான் நேரடியா அழிவு ஏற்படாம திடுதிப்புன்னு ஒரு விபத்து மாதிரி, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பூமி பிளந்து பொத்துன்னு உள்ள விழுந்தான். நேரடியான மரணம் அது கிடையாது. சோ வரத்தின்படி அதுவும் சரி. என்னை அழிக்க நினைக்கக்கூடிய ஆயுதம் பல துண்டுகளாக உடைந்து சிதறி போகணும்னு கேட்டான். இங்க ஆயுதம் என்ன? தேங்காய். அடிக்க அடிக்க தேங்காய் சிதறி போச்சு. சோ வரத்தின்படி இதுவும் சரியாயிடுச்சு. 1000 முறை முயன்றாலும் அவர்களுக்கு தோல்வியே கிட்டும்னு வரங்கேட்டிருந்தான். 1000 தேங்காவை அடிக்கும் போது தோல்விதான். இவன் சாகல. 1001வது தேங்காவை அடிக்கும் போதுதான் இவன் செத்தான். ஆக வாங்கின வரத்தை எல்லாத்தையுமே பிரம்மதேவர் கொடுத்த வரம் பொய்யாகாம இவனுக்கு மரணத்தை கொடுத்தார் நம்ம விநாயகர். அதற்கு பிறகுதான் பாறைக்கு கல்லு, பாறை, இப்படி விதவிதமான பேர்கள் உண்டு இல்லையா? அந்த காலகட்டத்துல கூடசன்கிற பேரை பாறைக்கும் ஒரு பட்ட பெயர் மாதிரி கொடுத்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வந்த இடத்துல காசி நாட்டு மன்னர் மகனோட கல்யாணத்தை தடையெல்லாம் போக்கி சிறப்பான முறையில நம்ம விநாயகர் செஞ்சு முடிச்சு நான் கிளம்புறேன்னு மன்னரை வணங்குறார். மன்னரோ நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க, நன்றின்னு சொல்ல கதையும் இந்த இடத்துல முடியுது. இப்படித்தான் 1001 தேங்காவும் நம்ம பிள்ளையார் கோயிலும் கனெக்ட் ஆச்சு.